இதே தேனியிலே நியூட்ரினோ ஆய்விற்காக மலையை எடுத்து கொடுத்தவர்கள் இவர்கள்தான். இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு ஏன் வந்தார்கள்? 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம். அதில் கொடுத்து நம்ம சொல்லலை, அந்த ஆய்வில் அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. 1,00,000 டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும். 50,000 டன் வச்சு மலையை தகர்த்தா என்ன ஆகும்? கல்குவாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாறை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் என் ஆடும் மாடும் இந்த ஓரத்தில் போய் அந்த புள்ளை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாகிவிடும் என்கிறார்கள். இது யாராவது ஏற்கும்படி இருக்குதான்னு பாருங்க. ஏற்கும்படி இருக்குதா? இது யாரு செய்வா? இது மலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாடும் ஆடும் போய் அதற்குள்ளே மேய வேண்டும். இதை தவிர வேற அதுக்கு வழி கிடையாது. எங்களுடைய ஐயா அந்த தம்பிகளை எல்லாம் அடித்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.